கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 80ஆம் பாகத்தில் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கர்த்தர் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பரான வார்த்தையை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ ஏசப்பா உண்மையிலே நம்மளை எவ்வளோ அன்பு வச்சுருந்தா அந்த வார்த்தை சொல்லுவார். யாராவது உங்களை பார்த்து, உங்கள் நண்பராக இருக்கலாம், உங்கள் பல வருஷம் நண்பராக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்க இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், யாராவது பார்த்து நீங்கள் எது கேட்டாலும் நீங்கள் நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியாக இது வரைக்கும் செய்வாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா எதனாலும் ஏசப்பா சொல்லுவாருங்க, எதை கேட்டாலும் பாருங்க, அருமையாக சொல்லுவேன், என் நாமத்தினாலே, அதாவது என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ நீங்கள் எப்படி கேட்கணும்? ஏசப்பா நாமத்தில் அனுப்போம். இப்போ நான் ஒரு பேயை ஓட்டுறோம் அப்படின்னா ஏசு நாமத்தில் அப்பால் போ சாத்தன்னு சொல்கிறோம். அப்போ முன்னாடி எது நிறுத்தணும்? முன்னாடி ஏசப்பா நிப்பாட்டணும். நம்ம எந்த வேலையினாலும் சரி, எந்த நிமிஷம்னாலும் சரி, என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எந்த தொழில் இருந்தாலும் சரி, எங்கே போயிட்டு இருந்தாலும் சரி, முன்னாடி யார் நிப்பாட்டணும்? ஏசை நிப்பாட்டணும். ஏசை நிப்பாட்டும் போது தான் ஏசப்பா நமக்கு வந்து அற்புதம் செய்வார். அப்போ நம்ம வந்து நமக்கு தேவைக்காக ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி ஆகணும். நம்ம பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு, கட்டட வேலை வந்து சீக்கிரம் வந்து முழு உச்சியில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா யாரை முன்னாடி நிப்பாட்டணும்? கொத்தனார், சிட்டாளு, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சம்பளம் கொடுத்தா வந்து நிற்பாங்க. மேஸ்திரி, இன்ஜினியரு, யாருனாலும் வந்து பணம் கொடுத்தா தான் முன்னாடி நிற்பாங்க. அதுக்கு முன்னாடி யாரை முன்னாடி நிப்பாட்டணும்னா ஜீசஸ், ஏசப்பா நிப்பாட்டணும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ என் நாமம் அப்படின்னா ஏசப்பா வந்து நம்ம முழுசாக நம்ம வந்து ஏசப்பா, நம்ம வந்து எந்த இடத்துலாம் சரி, ஏசப்பா எனக்கு கிருபை செய்யுங்க, ஏசப்பா எனக்கு வந்து நல்ல வழி கொடுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு முன்னாடி வந்து ஏசப்பா வந்து நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும். நம்ம வந்து எல்லாம் நம்மளால முடியும், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் இருக்கிறாரு, கொத்தனார் இருக்கிறாரு, நமக்கு லேபர் நிறைய பேர் தெரியும், ஒன்றும் முடியாது. ஏசப்பா முன்னாடி நிப்பாட்டினா மட்டும்தான் எல்லாமே ஜெயமாக நடக்கும். சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சுய வந்து பலத்தினால எல்லாம் முடியும் நினைக்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம் சாதாரண விஷயம்ப்பா, நான் எல்லாம் பண்ணிடுவேன் நினைப்பாங்க. லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஏசப்பா முன் நிறுத்தாத வேலையை பார்த்தீங்கன்னா அது தோல்வி அடைஞ்சிடும், இல்லாட்டி பின்தங்கி போயிட்டே இருக்கும், ஏதாவது தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் யார் முன்னாடி நிப்பாட்டணும்? ஏசப்பா முன் நிப்பாட்டணும். ஏசப்பா முன்னிறுத்தி நீங்கள் செய்யும்போது ஏசப்பா வந்து உங்களுக்கு வந்து அபிவிருத்தியமாக ஆசீர்வதிப்பார். அதே சமயத்தில் வந்து எதை கேட்டாலும் செய்வேன், அதாவது ஏசப்பா நாமத்தை சொல்கிறாரு, அதாவது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதனை செய்வேன். அப்போ நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தேவனுக்கு பயந்து ஜீசஸை முன்னிறுத்தி நீங்கள் செயல்படும்